நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக முதல்வர் வந்து 2021லேருந்து 2025 வரைக்கும் அறிமுகம் செய்த சிறப்பு முக்கிய திட்டங்கள் மற்றும் அந்த திட்டங்களோட நோக்கங்கள் எது எது அப்படின்றத டிஎன்பிஎஸ்சி தேர்வு தொடர்பான பார்க்க போகிறோம் இதில். ஒவ்வொரு திட்டம் தொடங்கப்பட்டது எது, அந்த திட்டம் தொடங்கப்பட்டதோட நோக்கம் அது மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதோட கண்டினியூவேஷன் அது எப்போ தொடங்கினது இது அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திட்டம், அந்த திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்குறேன் நான். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதலாவதாக மகளிர் விடியல் பயண திட்டம். மகளிர் விடியல் பயண திட்டம் அப்படின்றது எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, அரசு போக்குவரத்து பேருந்துகளில் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் வந்து இலவச பயணம் மேற்கொள்கிறதுக்காக இந்த மகளிர் விடியல் பயண திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. இதோட அடுத்ததாக முதியவர்கள் அப்புறமேட்டு மாற்றுத்திறனாளிகளும் இந்த இலவச பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்ட்டும் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டது. மகளிர் விடியல் பயண திட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அரசு பேருந்துகளில் மகளிர் இலவச பயணம் மேற்கொள்ளுதல் தொடர்பான திட்டம். அடுத்தது ரெண்டாவதாக முதலமைச்சரின் காலை உணவு வழங்கும் திட்டம். இந்த திட்டத்தை எதுக்கு தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து காலை உணவு, இப்போ மதிய உணவு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா அரசு பள்ளிகளிலும் இலவசமாக வழங்கப்படுது பள்ளி மாணவர்களுக்கு. அது கூட இப்போ புதியதாக காலை உணவும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு வழங்குதல் தொடர்பான திட்டம் தான் இந்த முதலமைச்சரின் காலை உணவு வழங்கும் திட்டம். இப்போ இது வந்து தொடங்கும் போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் இருந்த திட்டமானது, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டது. மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம். இந்த திட்டம் எதுக்கு தொடங்கினாங்க அப்படின்னா, இது ஒரு ஃபேமஸான திட்டம் தான். பெண்களை குடும்ப தலைவியாக கொண்ட குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமை தொகையாக வழங்கப்படும் திட்டம் இது. இந்த திட்டத்தை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸான திட்டம் தான். இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம். பெண்களை குடும்ப தலைவியாக கொண்ட குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா புதுமை பெண் திட்டம். இந்த திட்டம் எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசு பள்ளிகளில் அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிகளுக்கு செல்லும் தொழிற்கல்லூரியோ அது மருத்துவ கல்லூரியோ படிக்க செல்லும் கல்லூரி மாணவர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம். இந்த புதுமை பெண் திட்டத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெண் திட்டம், புதுமை பெண் திட்டம். அந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி வழங்கும் திட்டத்தை மாதிரி தான் இந்த புதுமை பெண் திட்டம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கொண்டு வரப்பட்டது. இதுக்கு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திட்டம்னு இன்னொரு பெயர் இருக்குது. இந்த திட்டத்தோட நோக்கம் கல்லூரியில், அதாவது அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிகளுக்கு செல்லும் பெண் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம். அடுத்ததாக புதுமை பெண் திட்டம் மாரி அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்களுக்கு, ஆண் மாணவர்களுக்காக வழங்கப்படும் 1000 வழங்கும் திட்டம் தான் இந்த தமிழ் புதல்வன் திட்டம். புதுமை பெண் திட்டம் மாரி தமிழ் புதல்வன் திட்டம் தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்ததாக வந்து நான் முதல்வன் திட்டம். இந்த நான் முதல்வன் திட்டம் என்பது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்லூரி படிப்பு முடித்துவிட்டு போட்டித் தேர்வுக்கு பயிற்சி பெறுவதற்கும், அப்புறம் மாணவர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட், அப்புறம் தொழிற்பயிற்சி ஆகிய எல்லாமே வழங்கி தமிழ்நாட்டு இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்வன்ற திட்டத்தோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து இந்தியாவிலேயே அனைத்து மாநிலங்கள் மாணவர்களை விட முதன்மையான மாணவர்கள் அப்படின்றத கொண்டு வர்றதுக்காக
முயற்சியாக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த நான் முதல்வன் திட்டம். ஸோ அடுத்ததாக நமக்கு நாமே திட்டம் அப்படின்றது தன்னிறைவு திட்டம். அதாவது கிராம ஊராட்சி ஒன்றியம் அவங்களுக்கு தேவையான சாலை வசதி, இந்த மின்சார வசதி, தெரு விளக்கு வசதி அதெல்லாம் மேற்கொள்ளுறதுக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற நிதி வச்சு செய்கிற திட்டம். ஸோ அடுத்தது இல்லம் தேடி கல்வி திட்டம். இதுவும் நம்ம நல்லா தெரியும் இந்த திட்டத்தை பற்றி. ஸோ கோவிட் தொற்று காலத்தில் வந்து பள்ளிகளுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருந்தது. ஸோ அப்போது மாணவர்களுக்கு வந்து அவங்க வீடு தேடி சென்று கல்வி வழங்குதல் தொடர்பாக தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எண்ணும் எழுத்தும் திட்டம். ஸோ இதுவும் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் மாரி தான் கோவிட் தொற்று பெருந்தொற்று காலத்தில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சிறு வயது கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் ஆல்ஃபபெட்ஸ், அதாவது எண்ணும் எழுத்தும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையான கல்வி அறிவு. ஸோ அவற்று தொடர்பாக கல்வி அறிவு புகுத்துவது தொடர்பாக ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம். ஸோ அடுத்தது உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். ஸோ இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அரசு சேவைகள். ஸோ அனைத்து விதமான அரசு சேவைகளை வட்டாட்சியர் அலுவலகமோ மாவட்ட ஆட்சியர் அலுவலகமோ செல்லாமல் அவங்க சொந்த ஊரிலேயே அந்த வந்து சேவைகளை பெறுவதற்கு தொடர்பாக அனைத்து விதமான அரசு சேவைகள் தொடர்பாக பெறுவது தொடர்பாக தமிழக அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். ஸோ இந்த திட்டம் தான் இப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படின்ட்டு பெயர் மாற்றப்பட்டிருக்குது. ஸோ அடுத்ததாக கலைஞர் கனவு இல்லா திட்டம். ஸோ இந்த திட்டம் மூலயமா தமிழ் எழுத்தாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான தமிழ் எழுத்தாளர்களுக்கு அவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வீடு கட்டி கொடுக்குற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் மூலயமா வீடு வழங்கும் திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. குறிப்பாக தமிழ் எழுத்தாளர்களுக்குன்ட்டு சொல்லும்போது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி, ஞானபீட விருது ஆகிய விருதுகள் கூட தமிழ் செம்மொழி கலைஞர் செம்மொழி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்களுக்கு மட்டும் இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அடுத்தது வந்து கலைஞர் கைவினை திட்டம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா செய்தொழில் செய்கிறதுக்காக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தொழிற்கல்வியை கற்பிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். ஸோ அதேமாரி ஸ்டார்ட் அப் டிஎன் திட்டம்ன்றது வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா மாரி ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு திட்டம். ஸோ தொழில் முன்னேற்றம் தொடர்பாக தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த ஸ்டார்ட் அப் டிஎன் திட்டம். ஸோ அடுத்ததாக தோழி மகளிர் விடுதி திட்டம். ஸோ மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக வேலை புரிபவர்கள், கல்லூரிக்கு செல்பவர்கள் அவங்க இந்த மாரி இருக்கிற பெண்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பாதுகாப்பான முறையில் தங்குவதற்கு குறைந்த வாடகையில் தமிழக அரசே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தோழி அப்படின்ற பேரில் மகளிர் விடுதிகள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வச்சு நடத்துகிறாங்க. ஸோ அந்த திட்டம் பேர் தான் இந்த தோழி மகளிர் விடுதி திட்டம். ஸோ அடுத்தது மீண்டும் மஞ்சப்பை திட்டம். இந்த திட்டம் எதுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பைகள் பிளாஸ்டிக் பைகள் பயன்பாட்டை வந்து ஒழித்துட்டு மீண்டும் துணிப்பைகள், இந்த மஞ்சப்பை போன்ற துணிப்பைகளோட பயன்பாட்டை ஊக்குவித்து பிளாஸ்டிக் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த மீண்டும் மஞ்சப்பை திட்டம். ஸோ அடுத்ததான் முதல்வரின் முகவரி திட்டம் என்னன்ட்டு கேட்டிங்கன்னா பொதுமக்கள் வந்து அவங்களுக்கு ஏற்படும் குறைகளை வந்து அனைத்து துறைகள் சார்ந்த குறைகளையும் இந்த சிறப்பு திட்ட செயலாக்கத் துறைக்கு அனுப்புவதற்காக முதல்வரின் முகவரி அப்படின்ற ஒரு திட்டம். யாராக இருந்தாலும் பொதுமக்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்பட்டுள்ள குறை நிறைகள் தொடர்பாக முதல்வருக்கு நேரடியாக தெரிவிப்பது தொடர்பாக உருவாக்கப்பட்டது இந்த முதல்வரின் முகவரி திட்டம். ஸோ அடுத்ததாக விண்வெளி தொழில் கொள்கை திட்டம் தமிழ்நாடு 2025 எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா விண்வெளி துறை தொடர்பாக தமிழ்நாடு சாதிப்பதற்காக விண்வெளி தொழில்நுட்பங்களில் தமிழ்நாடு முன்னேற்றம் தொடர்பாக இந்த விண்வெளி தொழில் கொள்கை தமிழ்நாடு 2025 கொண்டு வரப்பட்டது. ஸோ அடுத்ததாக இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். ஸோ இந்த திட்டம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சாலைகளில் விபத்து போன்ற நிகழ்வுகளால் ஏற்படக்கூடிய
பாதிப்புகளில் வந்து 48 மணி நேரத்துக்குள்ளே, ஸோ அதுதான் இது குறிப்பிட்ட முக்கியமானது. 48 மணி நேரம் வரைக்கும் இந்த ரோடு ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படக்கூடிய விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு அரசே இலவசமாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மருத்துவ உதவி வழங்குகிற இந்த திட்டத்தின் பெயர், அவசர உதவி வழங்குகிற இந்த திட்டத்தின் பெயர் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். ஸோ அடுத்ததாக கிராமந்தோறும் நூலகம் திட்டம். ஸோ தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமந்தோறும் நூலகம் இருக்கணும், கல்வி அறிவு எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றது உயர்ந்த எண்ணம் தொடர்பாக இந்த கிராமந்தோறும் நூலகம் அப்படின்ற திட்டம் தொடங்கப்பட்டது. அடுத்தது இந்த விழுதுகளை தேடி அப்படின்ற ஒரு திட்டம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, தமிழ் மற்றும் தமிழர் மரபு தொடர்பாக தமிழரோட முன்னோர்களை, தமிழரோட வெளிநாடுகளில் வாழறவங்க, வெளி மாநிலங்களில் வாழற தமிழ் முன்னோர்களை பற்றி அறிவது தொடர்பாக இந்த விழுதுகளை தேடி அப்படின்ற திட்டம் தொடங்கப்பட்டது. அடுத்தது இந்த நம்ம ஸ்கூல் திட்டம் அப்படின்றது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசு பள்ளிகளை வந்து மேம்பாடுபடுத்துவதற்காக இந்த பள்ளிகளில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் வந்து இப்போ தற்போது வந்து முன்னிலையில் இருக்கிறவங்க வந்து அவங்க படித்த ஸ்கூலை வந்து முன்னேற்றணுன்ட்டு விரும்பினாங்கன்னா அதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த நம்ம ஸ்கூல் திட்டம். அடுத்தது முதல்வர் படைப்பகம்ன்றது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம்ன்றது தமிழ்நாடு அரசின் அனைத்து துறைகளின் பொது சேவைகளை வந்து நம்ம ஊர்லேயே பெறுவதற்காக மீண்டும் உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் தான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். அடுத்தது நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். ஸோ இந்த திட்டம் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுமக்களோட உடல் நலம் தொடர்பாக அனைத்து விதமான பரிசோதனைகளும் செய்து கொண்டு மக்கள் வந்து தங்களோட உடல் நலனை பேணி காப்பது தொடர்பாக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். ஸோ அடுத்ததாக முதல்வர் மருந்தகம். ஸோ இந்த குறைந்த விலை மருந்துகள், ஸோ இந்த அனைத்து விதமான நோய்களுக்கும் பொதுமக்கள் எடுத்துக்கக்கூடிய முக்கியமான மருந்துகள் அதிக விலையில் இருப்பதால், ஸோ அதை வந்து குறைந்த விலையில் தமிழ்நாடு அரசே விற்பதற்கான ஒரு முக்கியமான திட்டம் தான் இந்த குறைந்த விலை மருந்தகங்களான முதல்வர் மருந்தக திட்டம். ஸோ அடுத்தது தாயுமானவர் திட்டம். ஸோ இந்த திட்டம் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் பொருட்களை வந்து வீடு தேடியே அவங்க பொதுமக்களுக்கு கொடுக்கும் திட்டம். முக்கியமாக குறிப்பிடத்தக்க வகையில் இது யார் யாருக்கு பயனளிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வயதான முதியவர்கள், அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் போன்ற பொதுமக்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தாயுமானவர் திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூலயமா அவங்களோட வீடு தேடி போய் ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டத்தோட பேர் தான் இந்த தாயுமானவர் திட்டம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ 2021 2025 வரைக்கும் முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் கொஸ்டின். ஸோ இது தொடர்பான பிடிஎஃப் வேணும்னா உங்கள் நம்பர் மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணுங்கள், பிடிஎஃப் அனுப்புகிறோம். நன்றி, வணக்கம்.